சபை விட்டு சபை மாற்றி கொள்ளக்கூடாது. சரி, சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் போகிறீங்க, மாறுபாடில் சந்தையிட்டு விலகுறீங்கன்னா அது வரவேற்கப்படத்தக்கது. எனக்கு பரிசுத்தத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, எனக்கு விசுவாசம் உயர்த்தப்படுகிறது, அங்கு உரைக்கப்பட்ட சத்தியனை தொடுகிறது, புதிய புதிய காரியங்கள் கர்த்தருடைய வழியில் நான் கற்றுக்கொள்ளுகிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக போதிக்கிற மனுஷனுடைய கனிகளை நான் அறிகிறேன், எந்த விதமான மாம்சத்து கிரியும் காணப்படலை, அவர்களுடைய கனிகளால் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை அறிவீர்கள், அதனால் நான் அந்த ஐக்கியத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால், தேவன் நடத்துவார் என்று சொன்னால் சரி, வரவேற்கிறோம். ஆனால் வனாந்தரம் இந்த கஷ்டம் அதிகமாக இருக்கிறது, இந்த மனிதத்தை ஜெபிக்கலாம், அந்த மனிதத்தை ஜெபிக்கலாம், அவன் அபிஷேகம் மற்றவன், எப்படி எனக்கு விடுதலை வேணும்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெயித்தால் தான் விடுதலை. ராஜ்யத்தின் கோட்பாடு. இயேசுவின் பின்னால் திரளான ஜனங்க போகிறாங்க, வெகு சிலர் சுகம் அடைகிறாங்க. அது பிதாவாகி தேவன் அவர்களுக்கு என்று வைக்கப்பட்ட காரியம். இயேசுவின் மூலமாக கிடைக்க வேண்டிய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிறது. நான் சொல்லுகிறது மாம்சத்தில் ஒரு சுவிசேஷகனாக, தீர்க்கதரிசியாக, போதகனாக, மெய்ப்பனாக காணப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த ஊழியத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். அநேகர் பின்தொடர்கிறார்கள், ஆனால் நோய் இல்லாதவர்களும் பின்தொடர்கிறாங்க, பேய் இல்லாதவர்களும் பின்தொடர்கிறாங்க, சில பேர் காண வேண்டும் என்று பின்தொடர்கிறாங்க. பின்தொடர்கள் எல்லாம் சாட்சிகளாக இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை. அற்புதம் பெற்ற சாட்சிகளாக இருந்தார்களான்னு கேட்டால் இல்லை. மைதானத்தில் நடக்கிற காரியங்கள் இதெல்லாம், திறந்த வெளி இல்லை நடக்கிற இந்த ஊழியம். அண்ட் சபைக்குள்ளே இது நடக்கவில்லை. சபையில் தேவாலயத்திலலாம் பிரசங்கித்திருக்கலாம், ஆனால் எதுவுமே சாட்சியாக நிற்கல. அதான் உண்மை. இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதற்கு கர்த்தர் உன்னை வனாந்தரத்தில் நடத்தினார். இந்த அபிஷேகம் வந்திருக்கிறது. இந்த அபிஷேகம் பெற்று அநேகர் பின்வாங்கி போகிறதுல காரணம் என்ன? நீ ஜெயிக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய மாம்ச சூழ்நிலை, இதெல்லாம் காரணம் காமிச்சு நீங்கள் வழி விலகி போவது மிக எளிமையான காரியம். இந்த வனாந்தரத்தில் யார் இருக்கிறாங்க? ஒரு மனுஷனை விட்டு ஒரு அசுத்தாவி புறப்படுகிற பொழுது வனாந்தரத்தில் சுற்றி தெரியும். அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து அவன் புறப்படுகிற பொழுது அந்த பிசாசான எங்கே செய்கிறான்? வனாந்தரத்தை சுற்றி தெரிகிறான். இங்கே வனாந்தரத்தில் கர்த்தரால் நடத்தப்படுகிறார் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால். இஸ்ரவேல் புத்திரர்களை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தினார். வனாந்தரத்தில் தேவனை தேடி ஜனங்கள், புதிய ஏற்பாட்டில் 5000 புருஷர்கள் வருகிறாங்க, பின்னாடி மனைவி மக்களும் வருகிறாங்க. 5000 பேர் போஷிக்கப்பட்டாங்க. என்ன, இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட திருப்தியை கண்டு. வனாந்தரத்தில் எதற்கு கர்த்தர் விசுவாசி நடத்த வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் அடிப்படை காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். அடிப்படை காரியத்தில் என்ன ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனம் பிழைப்பான். நான் ஆகாரம் இல்லைனா இறந்து விடுவேன். இது மாம்சத்தினுடைய கோட்பாடு. இது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறதுக்கு விதையும் கொடுக்கிற தேவன் நம் தேவன். ஆனால் அந்த புசிப்பு தான் முக்கியத்துவம் என்பது அல்ல. தேவன் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவன் ராஜ்யம் நீதியும் சமாதானமுமாம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கூட்டி கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் என்ன? நான் இந்த வனாந்தரத்தில் எதற்கு வைக்கப்பட்டேன்? இந்த வனாந்தரத்தில் நான் காணப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த வனாந்தரத்தில் நான் ஜெயிக்கும்படியான காரணம், நான் இருக்கிறது வனாந்தரத்தினுடைய நோக்கம், நான் ஜெயம் எடுக்க வேண்டும். எதில் ஜெயம் எடுக்க வேண்டும்? அப்பத்திலே நான் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆராதனையிலே ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமாம், அந்த ஆலயத்தின் உபரிக்கையில் யார் அதிகாரம் கொடுத்தது? பிசாசுக்கு. இயேசு கிறிஸ்துவை கூட்டி நடக்கிறதல்லவா? யார் அதிகாரம் கொடுத்தது? அதான் நான் சொன்னேன், கட்டடங்கள் மீது பிசாசுக்கு அதிகாரம் இருக்கிறது. எப்படி அதிகாரம் இருக்கிறது? அதில் வாசம் பண்ணுகிற ஜனங்களுடைய செய்கைகளை பொறுத்து தேவ ஆவியானவர் வருகிறாரா, பிசாசு வருகிறதா, இழுக்கப்படுகிறது, ஈர்க்கப்படுகிறது சொல்லுகிறேன். பூமியின் குடிகளுடைய பாவத்தினாலே அந்த இடத்துல பாவங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிற அளவுக்கு காரியங்கள் காணப்படுகிறது. அப்பொழுது தேவனுடைய கோபாக்கனை தேசத்துங்கள் மீது வருகிறது. ஆனால் தேவனுடைய கோபாக்கனை வருவதற்கு முன்பு பிசாசன் அந்த இடத்துக்குள்ளே, அந்த குடும்பத்துக்குள்ளே, தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளே போகிற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், அடித்து உடைத்து அந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் உடைத்து அந்த மனுஷனை நிர்மூலப்படுத்தி தனிமையை உண்டு பண்ணி குடும்பத்தை உடைத்து பாவம் பிரவேசித்து இச்சை பிரவேசித்து ஒரு காலகட்டம் வரை தெரியவே தெரியாது, நன்றாக இருக்கிறது போல இருக்கும். தேவாலயம் இருக்கிறது. தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அவரை உபரியின் மீது உயர்த்துகிறான். தேவனும் போய் கொண்டிருக்கிறார். ஏன்? ஜெயிக்க வேண்டாம். பிசாசு உங்களை காவலில் போடும்படி கேட்டுக்கொண்டான். 10 நாள் நீங்கள் உபத்திரப்படுவீர்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஆனால் பரிசுத்தாவினுடைய கிரியை நீங்கள் பார்க்க வேண்டும். காவலில் போடுகிறது பிசாசினுடைய வேலை, சட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது பிசாசினுடைய வேலை. ஆனால் பரிசுத்தாவினுடைய கிரியைகள் என்னவென்று கேட்டால், உங்களை விடுவிக்கிறது பரிசுத்தாவினுடைய கிரியாயாக இருக்கும்.
உங்களை விடுவிக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளாக காணப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். நான் விடுதலை பெறுவேன். எப்படி விடுதலை பெறுவேன்? யாரோ ஜெபித்து நான் விடுதலை பெறுவதில்லை. நான் கடிந்து கொள்ள போகிறேன். நான் கட்டளையிட போகிறேன். நான் வனாந்தரத்தில் யார் பேசினாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நான் பேசுகிறதுக்கு யாரும் நல்ல வேலை யாரும் இல்லை. ராஜ்யத்தின் கோட்பாடு இப்படி தான் சொல்லணும். நல்ல வேலை யாரும் இல்லை. அதனுடைய பொருள் என்னென்னா, நான் வாய் விட்டு பாடலாம், நான் வாய் விட்டு அறிக்கையிடலாம். நீங்கள் அறிக்கையிடலாம்னா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், அதுதான் அறிக்கை, பாவ அறிக்கை. விசுவாச அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்தது பிசாசுக்கு எதிர்த்து நிலைக்கு அவங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்கிறது என்பது மாம்சத்தினுடைய நிற்குதல் அல்ல. இந்த இடத்துல கட்டளையிட வேண்டும். லாசருவே வெளியாவா. அந்த இடத்துல ஜெபம் தேவைப்படலை, கட்டளை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை நீங்கள் கட்டளையிடணும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தர் எனக்கு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவார். தேவனுடைய பல கனிகளால், மாணிக்கங்களாலும், பல விலை உயர்ந்த கற்களால் என்னுடைய அலங்கத்தை ஆசீர்வதிப்பார். சமாதானம் என் அரண்மனைக்குள்ளே, சமாதானம் என்னுடைய அலங்கத்துக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும். வாதை என் கூடாரத்தை அணுகாது. இப்படியாக உங்கள் வாயின் வார்த்தைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். when you speak the word of God, it attracts the Holy Spirit, it attracts the divine. தெய்வீகம் ஈர்க்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். வாயில வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கணும். அந்த சிந்தையில் காணப்பட்டு கொண்டே இருக்கணும். பயந்து கொண்டு இல்லை. இந்த வனாந்தரத்தில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. எல்லாம் கதுவும் அடைக்கப்பட்டிருக்கிற இடம் வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் இது எப்போ திறக்கும்னு கேட்டால், நான் எப்போ ஜெயிக்கிறேன்னு அப்போ தான் திறக்கும். நான் இப்போ ஜெயிக்கிற மாதிரி தெரில. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். நான் ஏதோ ஒரு வழியை பார்த்து கொண்டு இந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்கிறாங்க? எகிப்துக்கு நான் திரும்பி போகிறேன்னு சொல்கிறாங்க, தன் தலைவினை ஏற்படுத்தி கொண்டு. வனாந்தரத்திலே அவர்களால் நிலைத்து நிற்க முடியாததற்கான காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களால் ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளே வர முடியல. முதல்ல ஆகார பிரச்சனை. அவர்களால் அதில் நிலைத்து நிற்க முடியல. சரி, இன்றைக்கி ஒரு நாள் இதை சாப்பிட்டுக்கோங்க, நாளைக்கு எப்போ கடை திறக்கும்னு பார்ப்பாங்க. இது குடிகாரனும் சரி, போஜன பிரியனும் சரி, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இன்னைக்கு கறிக்கடைலாம் இல்லை, மூடிட்டாங்க. அப்படியா? சரி, இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோ, கறிக்கடைலாம் திறந்துருவாங்க. அதே போல் தான் சாராயம் குடிக்கிறவனும் எப்போ கடை திறக்கும்னு பார்த்துன்னு இருப்பான். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான அடிமைத்தனம் நான் சொல்கிறேன். இந்த வனாந்திரம் என்ன செய்கிறது என்றால், தேவன் கொடுக்கிற ஆகாரத்தை உட்கொள்ளுகிறது. இந்த ஆகாரத்தில் நீங்கள் ஒரு ஒப்புதலை தெரிவிப்பீங்க என்றால், when you pay acceptance, rich acceptance for God's provision, then God takes care of your life. கர்த்தர் கொடுக்கிற நன்மையானதை கர்த்தர் தருகிறார். அவ்வளோதான். இன்றைக்கு இது அருளப்பட்டிருக்கிறது. அந்த உணவெல்லாம் இப்போ சாப்பிட்றதுல இல்லை, அதெல்லாம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அது வந்தாலும் சரி, வரலாலும் சரி, எது கர்த்தர் கொடுக்குறாரோ அதான். எப்படி கர்த்தர் நடத்துகிறாரோ அதான். எனக்கென்று ஒரு புதிய பேர் இல்லை, எனக்கென்று ஒரு பெருமை இல்லை, எனக்கென்று ஒரு விலாசம் இல்லை. என்னுடைய அடையாளமே நான் ராஜ்யத்தினுடைய புத்திரன் என்பது தான். நான் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த பக்குவத்துக்குள்ளே நீங்களும் நானும் வருவதற்கு தான் அந்த வனாந்தரம். இப்போ நம்ம சுற்றில் இருக்கிற ஜனங்கள் சூழ்ந்திருந்தாலும் நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம் என்பதை முக்கியமான காரியத்தில் மனுஷங்க நம்ம கைட்டி விட்டுருவாங்க. முக்கியமான காரியத்தில் நம்ம எதிர்பார்ப்பு கேட்டபடி இருக்க மாட்டாங்க. அதாவது நியாயமான எதிர்பார்ப்பு சொல்கிறேன். ஏதோ ஒன்று நீங்கள் கனவீனப்படுத்தப்படுவீங்க, ஏதோ ஒன்று புறங்கூறப்படுவீங்க, ஏதோ ஒன்று பறைச்சாற்றப்படுவீங்க, செய்ததை போல கூட சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நடந்து கொண்டிருக்கு, ஏதோ ஒரு விகல்பம் வந்து கொண்டிருக்கு. இல்லை, கர்த்தர் என்னை பிரித்து எடுக்கிறார். ராஜ்யத்தின் கோட்பாடு என்ன சொல்ல? கர்த்தர் என்னை பிரித்து எடுக்கிறார். நான் எதை குறித்தும் கலங்க போவதில்லை. நான் கட்டளை எடுக்கிறது அது அப்படியே நடக்கும். நான் சொல்லுகிறேன், என் தேவன் எனக்கு நிலையான வீட்டை கட்டி கொடுப்பார். என் தேவன் எனக்கு கடன் என்ற அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து போடுவார். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. தேவன் அடிமைத்தனத்து நுகத்தடிகளை முறிக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது நிச்சயமாகவே அந்த இடத்துல என்ன நடக்குது என்று கேட்டால், உங்களை சூழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பிரசனம் இறங்கும். நீங்கள் பாடுகிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆனால் மனம் மட்டும் சோர்ந்து போயிருக்கும். ஏன்னா அறிக்கை இல்லை. when you speak the word of God aloud, it changes the atmosphere, it shifts the atmosphere. சூழ்நிலைகள் மாறல, ஜெபிக்கிறோம், சூழ்நிலைகள் மாறுற. அந்த ஜெபத்தை பார்த்தா அழுது ஜெபிக்கிறது தான். மாறவே மாறாது நம்பிக்கையில் ஜெபிக்கிறது. அழுறதோ அது தவறு இல்லை. கண்ணீரை கண்ட விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் சொல்கிறார், கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கிற தேவன். அதை கர்த்தர் அற்பமாக எண்ணவில்லை. எவ்வளோ நாள் அழுவீங்க? அழுது என்ன சாதிச்சிங்க? நீங்கள் அழுது புலம்பி நீங்கள் ஒரு உணர்ச்சிப்பட்டு கர்த்தரை மயக்கலாம் அல்லது மயங்குவார் என்பதெல்லாம் ஒரு பொய்யான தகவல். பரலோகம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றால்
என்ன பரலோகம் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றால் பரத்துக்குரிய ஞானத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனம் 15வது வசனம் பரத்திலிருந்து வராத ஞானத்தை குறித்து சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து சொல்லுகிறது. 2 விதமான ஞானம் அங்கே காணப்படுகிறது. கிங் ஆஃப் விஸ்டம், ராஜ்யத்தினுடைய ஞானம். இது பரத்திலிருந்து வருகிற ஞானத்தோடு நீங்கள் செயல்படுகிற பொழுது இதெல்லாம் இப்படி தான் காணப்படும். இப்பொழுது சாமுவேல் வருகிறார். சாமுவேல் வந்ததும் கூட அப்பொழுதும் தாவீதுக்கு காணப்படவில்லை. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், நம்ம இஷ்டப்படி நம்ம அற்புதத்துக்கு ஒரு கற்பனை வைத்திருப்போம், அதனால்தான் அற்புதம் நடக்கிறது இல்லை. இல்லாதவைகளாய் உன்னை உருவாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. எனக்கு ஒன்றுமே இல்லை ஐயா, எனக்கு எதிர்காலம் இல்லை, எனக்கு முகவரி இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாசல் இல்லை, நிலையான வருமானம் இல்லை, உடல் சுகமும் இதெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது, வாலிபம் போய் வயோதிகம் உள்ளே வருகிறது, இல்லாதவைகளாய் வந்திருக்கிறேன், இல்லாத வருகிற உலக பிரகாரம் ஜனங்க இதற்காக அஞ்ஞானிகள் இதை தேடி அலைகிறாங்க. இந்த இல்லாமை இருக்கக்கூடாதுன்னா உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய கொடிகள் இதற்காக தான் அஞ்ஞானிகள் என்று தான் அவர்களை வேதம் சொல்ல. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் நம்ம அசைக்கப்படக்கூடாது. எனக்கு இல்லாமையை தரிப்பித்த தேவன் இருக்கிறவர்களை போல அழைக்கிறாரே, என்னை போய் அழைக்கிறாரே. உலகம் அழைக்குமா உங்களை என்னையும்? ஒரு பெரிய மனுஷனை, பெரிய அந்தஸ்து, ஒருவேளை நீ அழைக்கப்பட்டு உயர்த்தப்படுகிற பொழுது இதே உலகம் உன்னை திரும்பி பார்த்து உன் அண்டையில் வந்து வாசல் அண்டையில் கது தட்டம். இது அபிஷேகத்தினுடைய உச்சகட்டம் அல்லது அபிஷேகத்தினுடைய மைய புள்ளியில் இருக்கிற பொழுது இதெல்லாம் நடக்கும். உன்னிருந்து பிரிந்து சென்றவனை தேடிக்கொண்டு வராங்க. ஆனால் நான் சொல்லுகிறது, இல்லாதவைகளாக இருக்கிற பொழுது உன்னை அழைக்கிறார். புல் பூண்டு எதுவுமே காணப்படாத பொழுது கர்த்தர் மனுஷன் உருவாக்கும் என்று தன் சிந்தையில் வைத்தார். அப்படியே ஆக கடவுது. எல்லா சிருஷ்டியும் பார்த்தீங்கன்னா அவர் கட்டளை எடுக்கிறார், அப்படி நடக்கிறது. அவர் கட்டளை எடுக்க நடக்கிறது. என்னை விசுவாசி என்னை காட்டில் அதிகமான காரியங்களை செய்வான். நம்முடைய சூழ்நிலைகளை மாறுகிறது, நம்முடைய கரத்தில் இருக்கிறது. சூழ்நிலை மாறாமல் இருக்கிறது. சூழ்நிலைகள் இப்படி இருக்குது என்பதை குறித்து கணவன் மனைவி நொந்து கொள்கிறதும் மனைவி கணவனை நொந்து கொள்கிறதும் எந்த விதத்திலுமே அது நியாயம் இல்லை. அது நியாயமாக தெரியும் நாமும் தரிக்கப்பட்டவர்களுக்கு, ஆலயவாசிகளுக்கு. நான் ஆலயமாக வரது போகிறது தவறாக சொல்லலை. ஆலயமாய் வாழும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஆலயவாசிகள் அல்ல, பரலோகவாசிகள். ஆலயம் முக்கியமான இடம் இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு பெரிய ஆவிக்குரிய பெருமையோ ஒரு சின்ன வட்டாரத்தை கொண்டு வந்துட்டேன். ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் ஜெபிச்சிட்டேன், நான் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன், நான் காணிக்கை செலுத்தி கொண்டு. நான் சொல்லுகிறேன், நீ சுகந்த நற்கந்த பலி அவன் வாழ்க்கையை கொடுக்கணும். கர்த்தருடைய பலிபீடத்தில் அதிலே உங்களுடைய இசையும் அல்லது உங்களுடைய பாடல்களோ உங்களுடைய நல்ல புலமை நிறைந்த வார்த்தைகளோ கர்த்தருடைய சமூகத்தில் ஈடுபடாது. கர்த்தர் உண்மையை பார்க்கிறார். அவருடைய சாயலில் நீங்கள் காணப்பட வேண்டும். அவருடைய செய்கையெல்லாம் நீங்கள் தியானித்து அதன்படியே செய்யணும். ஒன்றுமே இல்லை, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆனால் ஒரு இருள் இருந்தது. அந்த இருள் தேவையில்லை, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரு தீமையான மனுஷன் இருக்கிறான், நான் நன்மை தான் செய்வேன், நான் நன்மையை தான் செய்வேன். அவன் தீமை செய்தால் தீமைக்கு தீமை செய்ய முடியாது, என்னால் தெரியாது. அவன் இது செய்தான், நான் அதை காட்டில் நான் யாருன்னு காட்டுறேன். நான் அவனுக்கு அப்பனை போல நடந்து கொள்கிறேன். தீமையில் தீமைக்கு பேதமைகளாக இருங்க, நன்மைக்கு ஞானிகளாக இருங்க. வேதம் சொல்லுங்க. இதெல்லாம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சூழ்நிலைகள் இந்த இடத்துல தாவீது அந்த சூழ்நிலையை சட்டா பண்ணவில்லை. தமிழ் வார்த்தையில் சொல்லலாம், அது ஏன் இப்படி இருக்கிறது, எப்போ நான் போவேன், அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க, இவங்க இங்கே வேலை செய்கிறாங்க, எப்போ வீட்டுக்கு போவேன், எப்போ நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன். இல்லை, கரடி வந்தது கண்டு கொள்ளலை, அதாவது வீட்டார் எதுவும் சொல்லலை, தெரியாது. சிங்கம் வந்தது காக்கப்பட்டான், கண்டு கொள்ளலை. இந்த 4 மேய்ப்பர்கள் தடி பசங்க என்ன பண்ணுறான்னு கேட்கல. என் தகப்பனுடைய வேலையாட்கள் தானே. தாவீதை நோட் பண்ணுறதுக்கு வாட்ச் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க வேவுக்காரங்க. அவங்க மேய்ப்பர்ன்ற பேரில் அப்படி இருப்பாங்க. சில தான் வேவுக்காரங்கள் இருப்பாங்க. எவன் எங்கே பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஜனங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. தேவ ஜனங்களே தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு அப்படியெல்லாம் உங்களை எல்லாம் ஒரு கண்காணிப்பில் இருக்கிறீங்கன்னா பயப்படாதீங்க. உங்கள் மேலே பெரிய அபிஷேகம் வரப்போகிறது. இப்பொழுது அழைத்து அனுப்பப்படுகிறார். இந்த அபிஷேகம் இந்த மனுஷனை இங்கே வரும் மட்டும் பந்தி இருக்க மாட்டேன்றான். பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேரும். லா ஆஃப் அட்ராக்ஷன், இது ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன். நான் சொல்கிறேன், ராஜ்யத்தின் கோட்பாடுகளில் நான் சொல்லுகிற, அதாவது ராஜ்யத்தின் கோட்பாடுகள் போதிக்கப்படுகிறது. இந்த போதனைக்குட்பட்டு நீங்கள் வாழ்க்கையை காணப்பட்டால் எங்கிருந்தோ மனுஷனை தேடி கொண்டு வரப்போகிறேன். இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் புதிய மனுஷனை சந்திக்க போகிறாய். அந்த புதிய மனுஷன் உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அந்த புதிய மனுஷி உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷி. அதனுடைய காரியம் என்னவென்று கேட்டால், இது சரீர பந்தம் இல்லை, திருமணம் இல்லை, அந்த காரியம் இல்லை.
அவன் அழைப்புக்கு யார் யாரெல்லாம் கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரோ அந்த ஜனங்களெல்லாம் இதுவரை நீங்கள் சந்திக்கலை. ஏன்னா உங்கள் கவலைகள் உங்களை மூழ்கி இருக்கிறது, கடன் பிரச்சனை உங்களை மூழ்கி இருக்கு, அடுத்து சிந்திக்க முடியல, சரீர சுகவீனத்தில் மூழ்கி இருக்கிறேன். முதல்ல கோளாறு என்னென்னா கர்த்தர் ஏன் இதை அனுமதிச்சார். ரெண்டாவது கோளாறு என்னென்னா கர்த்தர் ஏன் பதில் தரல. மூணாவது கோளாறு ஏன்னாக்கா நான் ஏன் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் இது 2040 வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பிரச்சனை. ஆமாம், வனாந்திரம் நான் பாடசாலை, எனக்கு வனாந்திரம் எனக்கு பாடசாலை, வனாந்திரம் எனக்கு தேர்வு எழுதுகிற இடம், வனாந்திரம் எனக்கு ஜெயத்தை நிரூபிக்கிற இடம். முடிந்தது கதை. இந்த எண்ணம் இந்த பக்குவத்துக்குள்ளே சபை வரணும்.